ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிற காட் ரோட் பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. இது காட் செக்ஷன்ல போற ரோடுங்கிறதுனால இந்த ஜங்ஷன் பேரே வந்து காட் ரோடுன்னு வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து தேனி போற நேஷனல் ஹைவேல தாங்க இருக்கு. நேஷனல் ஹைவேல இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் வந்து திரும்பவும் கொடைக்கானல் போற ரூட்டு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. உள்ள போற வழியில மஞ்சளார் டேம்ல இருந்து போற மஞ்சளார் ரிவர் வேற ஓடும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ரிவர் கரையிலேயே வந்து கெங்குவார்பட்டி, காமக்காப்பட்டி மாதிரியான கிராமங்கள் எல்லாம் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பக்கம் போனால் தேனி, இந்த பக்கம் திண்டுக்கல், வத்தலக்குண்டெல்லாம் வருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, தேனி, கம்பம், குமிளியில் இருந்து திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த வழியில தாங்க போகும். அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து தேனி, கம்பம், குமிளி போற பஸ்ஸஸும் வந்து இங்க ஸ்டாப் பண்ணி தான் போவாங்க. ஸோ காட் ரோடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. எவ்வளோ பஸ்ஸஸ் நிக்குது பாருங்க. ஸோ இது மதுரையில இருந்து வர பஸ், அது செங்கோட்டையில இருந்து வர பஸ். முன்னாடி நிக்கிறது வந்து திருப்பூருக்கு போற பஸ். டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் திரும்புது பாருங்க காட் ரோட்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம காட் ரோடு ஏறுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்டேஷன்ல ஃபுல் பண்ணலாம். உள்ள இன்னொரு 2 பெட்ரோல் பங்க் இருக்கு காட் ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ அங்கேயும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, நம்ம டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இ பாஸ் கம்பல்சரி ஆயிடுச்சு கொடைக்கானல், ஊட்டி போறதுக்கு. ஸோ வரதா இருந்தா இ பாஸ் எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களை. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து தென்னந்தோப்புகள் தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள், இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிற ஊர்கள்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சரி வாங்க நாம மெயின் காட் ரோட், நேஷனல் ஹைவேல இருந்து காட் ரோடுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அழகான மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொடைக்கானல் மலை அடிவாரத்துல இதுதான் வந்து கேட்வே ஆஃப் கொடைக்கானலுங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க இ பாஸ் கட்டாயம்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வச்சிருக்காங்க பேனர்ஸ். இ பாஸ் கம்பல்சரி, அவாய்ட் பிளாஸ்டிக், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க காட் ரோட்ல இருந்து உள்ள போறதுக்கெல்லாம் 2 வீலர் ஸ்டாண்டு கூட இருக்குங்க. நீங்க இங்க வந்து பைக் நிறுத்திட்டு நேஷனல் ஹைவேல எடுத்துக்க வேண்டியதான். இன்கேஸ் நீங்க இந்த சைடு எல்லாம் வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ். இது ஹைவேங்கிறதுனால ஹைவே கஃபேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த சைடு தோப்புகளுக்குள்ளேயே இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா ரோடு மேல பைக்கர்ஸ் எல்லாம் கூட வராங்க பாருங்க மக்களே. எவ்வளவு பைக்கர்ஸ் வராங்க பாருங்களா. இ பாஸ் அப்ளை பண்றதுக்கு வந்து epass.tnega.org அந்த வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு போக கூடாது, பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கொண்டு போக கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ இங்கிருந்து இதுதான் வந்து காட் ரோடுக்குள்ள கொடைக்கானல் போற ரூட், கேட்வே ஆஃப் கொடைக்கானல். போற வழியில உங்களுக்கு செவ்வழனி, பச்சை இளநி எல்லாம் இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். சம்மர் சீசன்ல நீங்க சூப்பரா குடிச்சிட்டு தாகத்தை தணிச்சிட்டு போலாம். திரும்பணுன்னே வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சி ஆயிடும். ரோட்டுக்கு 2 சைடும் வந்து ஃபுல்லா வந்து மரங்கள் மலைச்சிருக்கும். தூரத்துல நம்ம கொடைக்கானல் மலைகள் தெரிய ஆரம்பிக்கும். இங்க பாருங்களா பைக்கர்ஸ், அப்போ எவ்வளவு பெட்டி பெட்டியா இது பண்ணிருக்காரு பாருங்களா. சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி பைக்கிங் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. எப்ப கொடுத்து வைக்கணும்னு தெரியல, பாப்போம். மக்களே, நம்ம காட் ரோட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் காட் ரோட்ல இருந்து கொடைக்கானல் திரும்பும் போது நம்ம கர்நாடகால இருந்து பைக் ரைடர்ஸ் வந்து கொடைக்கானல் போயிட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணிருக்கோம். பிரதர் கிட்ட ஒரு சேனலும் இருக்கு, ரைட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
So, bro, what's your name? What's your name? You are going to Kodaikanal, is it? How many days trip? 2 days. 2 days. Okay, super. You are going to camp and all? Oh, okay. We are on farms actually, not in. Oh, okay. மக்களே பாத்தீங்கல்ல, பைக் ரைடர்ஸ் சூப்பரா வீக்கெண்ட் ஆனா கிளம்பி வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பசங்களை விட கேரளா பசங்களும் கர்நாடகா பசங்களும் தான் வந்து நிறைய பைக் ரைட்ஸ் எல்லாம் போறாங்க. நம்மளும் நிறைய போகணும். ஓகேவா? ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க. பேக்கை டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 3 பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் எல்லா திங்ஸையும் வச்சிடலாங்க. வேற லெவல் பண்றாங்க. சான்ஸே இல்லை. ஸோ காட் ரோட்ல மெயினா இந்த காட் ரோடு தான் எடுப்பாங்க கொடைக்கானல் போறதுக்கு. இன்னும் 2 ரூட் இருக்கு. அது ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கும். இது மெயின் ஏரியாங்கிறதுனால மோஸ்ட்லி பைக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த வழியில தான் போவாங்க நிறைய. மக்களே இங்க பாருங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவு செவ்வழின்னு. வா சூப்பருங்க. பாண்டியன் டெண்டர் கோகனட்னே வச்சிருக்காங்க. நம்பர் எல்லாம் வேற போட்டு. மக்கள் போற வழியில செவல்னி குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. கொடைக்கானல் ஸ்டார் லேக்கு 52 கிலோமீட்டர்ஸ். இங்க கீழே இருக்கிற கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு சேர்ந்தது தாங்க. அதே நீங்க காட் ரோட்ல ஏற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொடைக்கானல் எல்லாம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்தது. பட் கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்து தேனி மாவட்டம். இந்த ரோடு இப்ப நாம இருக்கிறதெல்லாம் வந்து தேனி மாவட்டம் தான். காட் ரோட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா தேனி மாவட்டத்தோட போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டினதுக்கு அப்புறம் வத்தலகுண்டெல்லாம் வந்து திண்டுக்கல் மாவட்டம். பட் இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற டவுன் பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு தான். கொடைக்கானலுக்கெல்லாம் பஸ் வத்தலகுண்டுல இருந்து தான் நிறைய இருக்கும். மக்களே ஒரு இளநீ வாங்கி குடிச்சாச்சுங்க. வழுக்க சாப்பிட போறோம். செம்ம சூப்பரா இருக்கு. 60 ரூபா. கொடைக்கானல் போற நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய ஊர்கள்ல இருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. பெங்களூர் பஸ்ஸஸும் ஒரு காலையில சாயங்காலம் KSRTC பஸ்ஸஸ். மக்களே சில்லுன்னு ஒரு இளநீ குடிச்சிட்டு நாம வந்தா நம்மள அழகான ஊரு வரவேற்குது பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க கொடைக்கானல் மலை அடிவாரம். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பேரூராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க போலாம் உள்ளுக்குள்ள. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாக்குற இடம் எல்லாமே வந்து ஃபுல்லா மலைகளா தாங்க இருக்கும். மலை அடிவாரத்தில் இருக்கிற தோப்புகள். இங்கிருந்து இந்த சைடு வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மஞ்சளாறு டேம். அது வரைக்கும் போக முடியாது. பைக்ல வந்திருந்தா போயிருக்கலாம். பட் ஜஸ்ட் நான் மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களோட அழகை மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்றேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே ரோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நமக்கு வெயிலே விழாதுங்க. அந்த அளவுக்கு வந்து 2 சைடும் மரங்கள் ஃபுல்லா. செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. மெயின் டூரிஸ்ட் போற ஹைவேங்கிறதுனால நிறைய இந்த மாதிரி கெஃபேஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும். இங்க ஒரு ஏரி இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அழகா. இங்க நீராவரத்துக்கு வந்து மஞ்சளாறு டேம்ல இருந்து வர தண்ணி தாங்க. அங்க இருந்து வந்து கால்வாய்கள் வெட்டி நிறைய நீர்ப்பாசன வசதிகள் செஞ்சிருக்காங்க. அதனால நல்லா செழிப்பா இருக்கிற ஊருன்னு வச்சுக்கோங்களா. நல்லா ஃபெர்டைல் லேண்டு. இங்க பாருங்க, சான்ஸே இல்லைங்க. தேனி மாவட்டம் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, நல்ல பெரிய ஏரிங்க. அந்த ஏரிக்கு அந்த சைடு தான் வந்து கெங்குவார்பட்டி கிராமம் இருக்கு. நிறைய பறவைகள் ஏரியில எல்லா பக்கம் வச்சிருக்காங்க பாருங்களா, இ பாஸ் பேனர்ஸ். மக்களே இங்க பாருங்க நம்ம ஏரியோட அழக. வாவ், கெங்குவார்பட்டி ஏரி அங்க இருக்குங்க. அந்த மலை அடிவாரத்துல தான் நேஷனல் ஹைவே இருக்கு.
இந்த ஏரி வந்து இங்கிருந்து அந்த நேஷனல் ஹைவே வரைக்கும் இருக்குங்க, அந்த மலை அடிவாரத்து வரைக்கும். சான்ஸே இல்ல. மக்களே, கொடைக்கானல் அடிவாரத்துல காட் ரோட்ல போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிசார்ட்ஸோட பேனர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது வந்து கோடைவேல் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு தாண்டிக்குடியில எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வுட் ஹவுஸ் காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. டென்ட்ஸு, ஃபேமிலி வில்லாஸு, ட்ரீ ஹவுஸு, வுடன் ஹவுஸு, டார்மெட்ரி, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. டார்மெட்ரி எல்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பட்ஜெட்லயும் வந்து ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கும். அகாமடேஷன், ரெஸ்டாரண்ட், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் வித் ஃபால்ஸ் வேற இருக்கா. கேம்ப் ஃபயர், போட்டிங், டிஜே பார்ட்டின்னு வேற லெவல்ல இருக்குங்க நம்ம கோடைவேல் ஃபார்ம்ஸ். நான் தாண்டிக்குடி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தாண்டிக்குடி முருகன் கோவில் எல்லாம். அங்க போற வழியில தான் இது கோடைவேல் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்குன்னு. கெங்குவார்பட்டி சுத்தி இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சம் தோப்புகள், வயல்கள் எல்லாம் பாருங்க, அடிப்பொலியா இருக்கா. வாங்க இன்னும் உள்ள போவோம். மக்களே, நம்ம காட் ரோட் ஜங்ஷன்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தாச்சுங்க, லேக் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து நாம மஞ்சளார் ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ண போறோம். இங்கிருந்து உள்ள போக போக செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இங்க நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் வேற இருக்கும். இது கவிஞர் வில்லா அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம்ங்க. வாங்க மஞ்சளார் ரிவர் பார்த்துட்டு அப்படியே போவோம் உள்ள. மக்களே, இப்ப நாம மஞ்சளார் நதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மஞ்சளாறுங்கிறதே ஆறுதான், அதுல வேற நான் நதின்னு வேற சொல்றேன். ஓகே, மஞ்சளார் ரிவர் இங்க பாருங்க. சோ இது மஞ்சளார் டேம்ல இருந்து வருங்க. கொடைக்கானல் மேல இருந்து இந்த எலிவால் அருவின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அருவி கொட்டி மஞ்சளார் டேம் வந்து ஃபுல் ஆகும். அங்கிருந்து இந்த ஆறு வந்து கெங்குவார்பட்டி வழியா ஃப்ளோ ஆகுதுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆத்துக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லா தென்னை மரத்தோப்புங்க. ஐயோ, வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது கிராஸ் பண்ணா நிறைய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், கெங்குவார்பட்டி கிராமம் எல்லாம் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். மக்களே, இங்க கெங்குவார்பட்டி ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்ஷன் பங்களா இருக்குங்க. இதுதான், இதுவும் ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்ஷன் பங்களாவும். கொடைக்கானலுக்கு இங்கிருந்து 54 கிலோமீட்டருங்க. கரெக்டா இந்த போர்ட்ல எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா. டு என்டர் கொடைக்கானல் கெட் இ பாஸ், கிரீன் டாக்ஸ் பெனால்டின்னு சொல்லிட்டு லெஸ் தென் 5 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொண்டு போனா டாக்ஸ் போட்டுருவாங்களாம், கிரீன் டாக்ஸ். ஐயோ செம. ஸோ அதுதான் வந்து கெங்குவார்பட்டி கிராமம் வந்து உள்ள இருக்கு. இது வந்து கெங்குவார்பட்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சின்ன கோவில் இருக்கு பாருங்க, விநாயகர் கோவில். நம்ம காட் ரோட்ல ஹில்ஸ் போற வழியில இருக்கிற கெங்குவார்பட்டி கிராமம் ரீச் ஆயாச்சுங்க. நான் சொன்னேன்ல, இதுதான் வந்து பிரிவு கெங்குவார்பட்டி கிராமத்துக்கு போறதுக்கு. இங்க உள்ள வந்து ராகவேந்திர சுவாமிகளோட ஒரு மடம் கூட இருக்குங்க. பன்னீர் திராட்சை வித்துட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்துல திராட்சை நிறைய விளையும்ல, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, இதுதான் வந்து கெங்குவார்பட்டி கிராமத்துக்குள்ள போற வழிங்க. இது கொடைக்கானல் போற ரூட். மக்களே, நம்ம கெங்குவார்பட்டி தாண்டி டுவர்ட்ஸ் கொடைக்கானல் காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கோங்க. நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி ஹில்ஸ் மேலே ஏறுற ரூட் வந்து இன்னொரு 1 கிலோமீட்டர்ல இருக்கும். இங்கிருந்து அப்படியே வந்து உங்களுக்கு எலிவேஷன் ஏறுறது தெரியும். ஸோ இங்கே பாருங்க, கொடைக்கானல் மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கேஸ் உள்ளன் வேரெல்லாம் கொண்டு வரலன்னா ஜாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய உள்ளன் க்ளோத்ஸ், குல்லா, ஹேண்டுக்கு போடுற உள்ளன் க்ளவுஸு இதெல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன
காஃபி ஷாப் இருக்கு. காஃபி ஷாப், பேக்கரி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸோட மக்கள் இங்க வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, இன்கேஸ் நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொடைக்கானல் வரீங்க, ஓன் வெஹிக்கிள்ல வரீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம் எல்லாம் இருக்குங்க. ஜஸ்ட் 70 to 100 rupeesல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிடலாம். டூரிஸ்ட் ஹால் அவைலபிளா இருக்குன்னு போட்டிருக்காங்க. உள்ள போர்டு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு, சாப்பிட்றதுக்கு காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். பரவாயில்லைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு காட் ரோட்ல டூரிஸ்ட்ஸ்க்கு. இன்னொரு இ-பாஸ் பேனர் பாருங்க, அங்கங்க வச்சிருக்காங்க. மக்களே, அந்த பேக்கரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியால இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தாவே SKM ஃபுட் பார்க் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு இருக்குங்க. ஒரு சின்ன மலைக்கு அடியில. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, அவ்வளோதான். இனி மழை ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கரெக்டாக மழை ஏறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு ஃபுட் பார்க் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்கு. நம்ம காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நேஷனல் ஹைவே ஜங்ஷன்ல ஒரு பாரத் பெட்ரோலியம் இருந்துச்சுல்ல, பாரத் பெட்ரோலியமா என்ன பங்க்னு தெரியல. இங்க இன்னொரு பங்க் இருக்குங்க. இங்க பாருங்க, இங்கேயும் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, அந்த SKM ரெஸ்டாரண்ட்ஸையும் தாண்டி உள்ள போற வழியில இங்க பாருங்க எவ்வளவு தோப்புகள், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. இங்க வந்து வனப்பணியாளர்கள் குடியிருப்பு இருக்குங்க. கெங்குவார்பட்டி கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம், அவங்களோட வனச்சரகர்கள் குடியிருக்கிற ஏரியா. பெரும்பள்ளம் வனச்சரகமா, ஸ்டாஃப் குவார்டர்ஸ். மக்களே, நம்ம காட் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. அப்பா, பாக்குற இடம்லாம் கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. மலைத்தொடர்கள், ஐயோ, அதுக்கு கீழே இருக்கிற எக்கச்சக்கமான தோட்டங்கள். இங்க பாருங்களா, நம்ம ஒரு சப்போட்டா தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கோங்க. செடி ஃபுல்லா சப்போட்டாவா இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா சப்போட்டா தோட்டம் தான். கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே, வேற லெவல். பழத்தோட்டங்கிறதுனால நிறைய பறவைகள் இருக்கும் போல. கிச் 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 கிச்னு ஒரே சவுண்டு. வேற லெவல் வைப்ஸுங்க இங்க. மக்களே, இதெல்லாம் கொடைக்கானல்ல இருந்து கீழே போற பிரைவேட் பஸ்ஸஸ்ங்க. இங்கிருந்து பண்ணைக்காடு வந்து 27 கிலோமீட்டர், பூலத்தூர் 23 கிலோமீட்டர். இதெல்லாம் மலை மேல இருக்கிற கிராமங்கள்ங்க. பண்ணைக்காடு பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவா, பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே. அங்கங்க பாத்தீங்கன்னா அழகழகான தோட்டங்கள் வச்சிருக்காங்க. தோட்டத்துக்குள்ள ஒரு குட்டி வீடு, சுத்தி வந்து தென்னந்தோப்பு, பழத்தோட்டங்கள். வேற லெவல்ல இருக்குங்க ஏரியா. ஸோ இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் வச்சிருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் மேல இருக்கிற லேண்ட் எல்லாம் வந்து சேலுக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொடைக்கானல் மலை மேல மன்னவனூர் லேக் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூம்பாறை வில்லேஜ், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் பிளேசஸ். மன்னவனூர் 80 கிலோமீட்டருங்க, பூம்பாறை 67 கிலோமீட்டர். இங்க ஒரு டீ ஸ்டால் இருக்கு, டீ ஸ்டால் வித் வாஷ்ரூம்ஸ். இங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க மக்களே, கற்பகம் மெஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து புதுசா ஆரம்பிக்கிறாங்க போல, தம்பி டீ பிரேக் சென்டரா. தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மண்ணில் புகழ்பெற்ற அனைத்து தின்பண்டங்களும் இப்பொழுது நமது தம்பியில். சூப்பரா இருக்கு பாருங்களா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஒரு குண்டு குட்டி செல்லம் டீ கிளாஸ பாக்குற மாதிரி செம்ம கியூட்டுங்க. இங்க இளநீ கடைகளும் இருக்கு. இந்த மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய இருக்குங்க காட் ரோட்ல. ரொம்ப பிளசண்டான ஏரியா. மக்களே, நம்ம
காட் ரோட் ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தாச்சுங்க. எப்பா எப்பா எப்பா, ஒவ்வொரு டேர்னிங்குமே வந்து ஒவ்வொரு சொர்க்கபுரி மாதிரி இருக்கு. பாக்குற இடம்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமையா வேற லெவல்ல இருக்குங்க. தோப்புக்குள்ள ஒரு குட்டி கிணறு. ஐயோ என்ன வைப்ஸ் பாருங்க. அங்கங்க வந்து இளநீ கடைகள் வச்சிருக்காங்க, செவ்வழனி. ரோட் சைட்ல எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தோப்புக இருக்குங்க. எந்த சைடு பார்த்தாலும் ஒரு மலை குன்று இருக்குங்க. கொக்கா மக்கானு இங்க பாருங்க. வாவ், நிறைய பஸ்ஸஸ் வருதுங்க தமிழ்நாட்டுல இருந்து, எல்லா பிளேசஸ்ல இருந்தும். மதுரை, திருப்பூர், ஈரோடு, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, வேற லெவல் கனெக்டிவிட்டி கொடைக்கானலுக்கு. மக்களே, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி கஃபேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்ல, அது இங்கதாங்க இருக்கு. இங்க பாருங்க, புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தம்பி கஃபே கியூட்டா இருக்குல்ல. தோப்புகள் தாங்க எங்க பார்த்தாலும், தென்னந்தோப்புகள். அப்பா செம்ம அழகான ஊருங்க கெங்குவார்பட்டி அண்ட் காமக்காப்பட்டி. ஆனா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, பிளாட்ஸ், இந்த மாதிரி கெஃபேஸ். மக்களே, நம்ம புதுசா கட்டிட்டு இருக்கிற தம்பி கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் தாண்டனேவே வந்து நம்ம கெங்குவார்பட்டிக்கு அடுத்து இருக்கிற காமக்காப்பட்டி வந்துருங்க. இதோட லாஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் கிராமங்கள் கிடையாது, இதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் அடிவாரம். திருவிழா நடக்குது போல் இருக்குங்க. ஃபுல்லா வந்து மைக் செட்டு, லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்காங்க அழகா. மக்களே, காமக்காப்பட்டி உள்ள வந்துனேவே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். வெஜ், நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். அங்க இருக்கு பாருங்க, அதுதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் மலை ஏற ஆரம்பிச்சிடும். அங்கதான் வந்து பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அங்க இன்னொரு செக் போஸ்ட் இருக்கு, வாங்க அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அவர் லாஸ்ட் வில்லேஜுங்க கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி. மக்களே, நம்ம காமக்காப்பட்டி வில்லேஜ் தாண்டி வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இதுதான் கடைசி செக் போஸ்ட் அடிவாரத்துல. இங்க வந்து இ பாஸ், பிளாஸ்டிக் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல விட்டுருவாங்க. போத் காருக்கு, பைக்குக்கு ரெண்டுக்குமே இ பாஸ் செக் பண்றாங்க. இங்கிருந்து பாக்குற பியூட்டிஃபுல் கொடைக்கானல் ஹில்ஸோட வியூ பாருங்க மக்களே, வேற லெவல்ல இருக்கா. சுத்தியும் மலை குன்றுகளும் தோப்புகளுமா தான் இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடுக. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டேஜஸ், தோட்டங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம கொடைக்கானல் மலையடிவாரத்தோட அழகிய வியூ. மக்களே, நம்ம செக் போஸ்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்கேயும் புதுசா ஒரு பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணிருக்காங்க, நயாரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோல்கேட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா செக்கிங் பண்ண. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, நெகிழி இல்லா பசுமை கொடைக்கானல், எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்ஸு, டம்ளர்ஸு, பாட்டில்ஸு எதுவுமே கொண்டு போக கூடாதுங்க. இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. செக் போஸ்ட்டுங்க இது. மக்களே, செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா இங்க பாருங்க மலை அடிவாரம் வந்தாச்சுங்க. கொடைக்கானல் 46 கிலோமீட்டர், பண்ணைக்காடு 24 கிலோமீட்டர், தாண்டிக்குடி 41, பூம்பாறை 68, கொடைக்கானல் டவுனுக்கு போறதுக்கு 46 கிலோமீட்டர். கரெக்டா நம்ம கொடைக்கானல் மலையில இருந்து கீழே வந்துன்னே நம்ம ஃபுட் ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா
இங்க பாருங்க, ஃபாதர் மேத்யூ என்விரான்மெண்ட் சொசைட்டின்னு ஒன்று இருக்குங்க. பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் ஆர்போரிட்டம்னு ஏதோ வச்சிருக்காங்க, ரிசர்ச் சென்டர் அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சிலோட பழனிமலை பாதுகாப்பு குழு இருக்கு, அவங்களோட நர்சரி இருக்குங்க. ஸோ இந்த என்ன விசேஷம்னா, இங்க ஆல் ட்ரீ சாம்பிளிங்ஸ் அவைலபிள் ஹியர்னு போட்டிருக்காங்க கான்டாக்ட் நம்பரோட. அம்சாபுரம் கெங்குவார்பட்டி. இங்க பாருங்க, இதுதான் நர்சரி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரீஸோட சாப்ளிங்ஸுமே அவைலபிளா இருக்குங்க, வேற லெவல்ல. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து என்விரான்மெண்ட் ஆர்வலராக இருந்தா நிறைய மரங்களோட டீ சாப்ளிங்ஸ் அவைலபிளா இருக்கும், ட்ரீ சாப்ளிங்ஸு. இந்த கெங்குவார்பட்டி, தேவதானப்பட்டி இந்த ஏரியா எல்லாமே வந்து எக்கோ சென்சிட்டிவ் ரீஜன்னு சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்றது, ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட மரங்கள், சாப்ளிங்ஸு, மூலிகைகள் இதெல்லாமே இந்த காட்டுப்பகுதிகளில் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஃபாதர் மேத்யூ என்விரான்மெண்ட் சென்டர் பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சிலால் மேனேஜ் பண்ணப்படுதுங்க இது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே வாங்கிட்டு போங்க ட்ரீ சாப்ளிங்ஸ் எல்லாம். அங்கே நர்சரிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா இங்கே பாருங்க, பிஹெச்சிசின்னு சொல்லுவாங்க, பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில். அவங்களோட இன்னொரு நர்சரி ஆப்போசிட்லேயே இருக்கு. நர்சரியில் பார்க்கு, கெஃபே அண்ட் ஹனியா, உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கெஃபே இருக்கு போல. இங்கே பாருங்க, நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க. அக்கா, இந்த மரங்கள் எல்லாம் விற்பனைக்குங்களா, நாத்துகளா? இங்க பாருங்க மக்களே, நிறைய சாப்ளிக்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அழிஞ்சி, அதுக்கப்புறம் என்னென்னமோ செடி நேம்ஸ் போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு நர்சரிங்க. ஐயோ அழகா இருக்கு உள்ள. மக்களே, கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிற பிஹெச்சிசி காடுகளுக்குள்ள இருக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஃபுல்லா வந்து நர்சரி எல்லாம் பண்ணி செம்மையா எக்கோசிஸ்டம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து அதோட பொட்டானிக்கல் நேம் போட்டு செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கொடைக்கானல் போற வழியில உங்க வீட்டுக்கு கண்டிப்பா நாற்று கண்கள் வாங்கிட்டு போங்க. ஒன்னா நீங்க நடுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நட சொல்லுங்க. சாரி, கீழே கொஞ்சம் இது இருந்துச்சு, அதனால ஷேக் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க, எவ்வளோ விதவிதமான மரங்கள் வச்சு பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த எல்லா மரங்களோட நாற்றுகளுமே வந்து இருக்கு. ஓகேவா, 40 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாற்றுக்கு. ஸோ உங்களால எவ்வளவு முடியுதோ வாங்கிட்டு போய் மரங்கள் நடுங்க. வா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, செம்ம சில்னு இருக்கு. இது வந்து என்னன்னா, நம்ம மண்லயே கட்டுறதுங்க, சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம இயற்கை முறையில. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம சில்னு மெயின்டைன் ஆகும், நமக்கு பாக்குறப்பவே தெரியுது அந்த சில்னஸ். ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. வாவ். பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் பிஹெச்சிசி. இந்த பழனிமலை பாதுகாப்பு குழுவின் சுற்றுச்சூழல் பயிற்சி கட்டிடம் ஸ்வீடன் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நன்கொடையால் கட்டி முடிக்கப்பட்டது. இக்கட்டிடம் செல்வி காரின் கிரிகோவ் சர்வதேச செயல் ஸ்வீடன் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அவர்களால் 1999ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதாம். சூப்பருங்க. இயற்கையை கன்சர்வ் பண்றவங்க கடவுளுக்கு நிகரானவங்க. அதுவும் குளோபல் வார்மிங் எல்லாம் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம். அவ்வளோ சில்லுன்னு இருக்கு கொடைக்கானல் மலை அடிவாரத்துல. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. இங்க வந்து பீஸ், அதாவது தேனீக்கள் வளர்ப்பு பத்தி எல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்களாம். அண்ட் நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கூட இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பாருங்க, மூங்கில் காடுகள் எல்லாம் இருக்கு. அப்படியே மலை அடிவாரத்துல அமைதியா இருக்கு. வாவ்.
நான் இந்த பிஹெச்சிசி பற்றி தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்கேன். பர்மிஷன் கிடைச்சதுன்னா நான் ஃபுல் டாக்குமெண்ட்ரியே பண்ணி போடுறேங்க நம்ம சேனலில். நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இது. இப்படி இருக்கு பாருங்க மக்களே, இங்கே பாருங்க நிறைய குடில்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரைனிங் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பீ ஹைவ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்களா, தேனீ வளர்ப்பு இப்படி தான் பண்ணுவாங்க. பீ ஹைவ் இங்கே பாருங்களா, தேனீக்கள் உள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப பக்கத்தில் போவேனா, டிஸ்டர்ப் பண்ணா கொட்டி விட்டுடும். செம்ம கியூட். இவங்க சொன்னாங்க தேனீக்கள் கூட பழகுனாலும் அதுவும் வந்து பெட் மாதிரி ஆயிருமாங்க. நம்ம தேனீக்கள் எத்திக்கலாக தேன் எடுக்கும்போது அது கொட்டை கூட செய்யாதான். செம்ம சூப்பர்ல, கேட்கறக்கே வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையிலேயே we are lucky to meet these people டுடேங்க. பழனி ஹில் கன்சர்வேட்டிவ் குரூப்பு செம்ம ஹாப்பியா இருக்கு. மக்களே, நம்ம பழனி ஹில் கன்சர்வேஷன் ஃபோரம்ல இருந்து நாம வந்தாச்சுங்க. பிஹெச்சிசில இருந்து மறுபடியும் நாம காமக்காப்பட்டி வில்லேஜ் பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான டேங்க. கொடைக்கானல் மலை அடிவாரத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள், பிஹெச்சிசி மாதிரி இயற்கை ஆர்வலர்கள், ஐயோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இயற்கை அடிச்சுக்க இந்த உலகத்துல வேற எந்த சக்தியும் கிடையாதுங்க, சான்ஸே இல்லை. நம்ம தேனி மாவட்டத்தின் மிக அழகான கிராமங்கள் கொடைக்கானல் மலை அடிவாரத்துல என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட வெர்ச்சுவலா நீங்களும். ஸோ வாங்க மக்களே, போயிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பேக் டு திண்டுக்கல். ஸோ மக்களே, நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம காமக்காப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடைக்கானல் போற வழியில இந்த அடிவாரத்தில் இருக்கிற மிக மிக அழகான கிராமங்களையும் ரசிச்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி பிஹெச்சிசி நான் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் மரக்கன்றுகள் எல்லாம் வாங்கிட்டு போங்க ஊருக்கு மறக்காம. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from கொடைக்கானல் மலை அடிவாரம், தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. see you.